தேவன் நிரூபிக்கிறவராய் ஒவ்வொரு நாளிலும் நம்மோடு கூட அவர் சொல்லுகிற வார்த்தை ஊடாக வசனத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். இந்திய தேசத்திலே குறிப்பாக நாம் பார்க்கும்போது தமிழகத்தில் தான் ஆங்காங்கே தேவனுடைய ஊழியங்கள் மிகவும் பெருகி இருக்கிறது. தேவன் தமிழகத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இது எத்தனை பேர் ஒத்துக்கொண்டாலும் இதுதான் உண்மை, ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் இதுதான் உண்மை. நீங்க பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் கேரளாவில் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் you may see that they are believing in Christ, but they are not in fruitful. அவர்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், கனிதருகிறவர்களாய் இருக்கிறார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். ஆனால் தேவனுடைய கிருபை தமிழகத்தின் மேலே பெருகி இருக்கிறது சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு இதே தமிழகத்தில் அநேக ஆயிரமான ஊழியக்காரர்கள் மறைமுகமாகவும் வெளியரங்கமாகவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதையிலே உண்மையாய் தங்களை அர்ப்பணித்து தன்னுடைய வேலைகளை விட்டு, தன்னுடைய தொழிலை விட்டு, தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு, படிப்பை விட்டு, பொருளாதாரத்தை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு தேவனுக்காக வைராக்கியமாய் ஈடுபட்டு இன்றைய நாளிலே தேவனுடைய கூட்டம் ஊழிய கூட்டம் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆகையால்தான் நீங்களும் நானும் தேவனுக்குள்ளே வேர்பற்றி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். இப்படி என்றால் எலிசாவை அபிஷேகம் பண்ண பொழுது எலியா என்ன பண்ணிருந்தாரு? எலிசா என்ன பண்ணிருந்தாரு? ஏர் ஓட்டிருந்தாரு. அவருக்கு தெரியும், ஒருவேளை இந்த ஊழியத்துக்கு வந்துட்டு பிரச்சனை வந்துச்சுன்னா, போராட்டம் வந்துச்சுன்னா, சூழ்நிலைமைகள் மாறி போச்சுன்னா திரும்பவும் ஏர் ஓட்டுறதுக்கு போயிடும் சொல்லியிருந்தா ஏர் மூட்டைகளை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி விருது பண்ணி போட்டுவிட்டு அதற்கு பிறகுதான் எலிசா ஊழியத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட எலிசாக்களை ஆண்டவர் நாட்களிலே தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எவ்வளவு பெரியவங்க தான், எல்லாரும் ஊழியத்தை அனுபவிக்கிறவர்களா? ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், என்னில் இருக்கிறவர் பெரியவர். நான் ஆராதிக்கிற தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் உண்மையுள்ளவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவருடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது அது யார் பேசினாலும் தேவன் பேசுகிற வண்ணமாகத்தான் நாங்கள் எடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் அங்கே அசைவாடித்தான் தீர வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் மகிமையில் இருந்தவர். பிரியமானவர்களே, இந்த இடத்துக்கு நம்ம வந்த பொழுது ஜெப குறிப்புகளை கேட்டு நான் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஜெப குறிப்புகள் எல்லாம் கேட்ட பொழுது மந்தையை பெருக பண்ணுவது போல பெருக பண்ண வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஊழியக்காரரின் ஆவல். அல்லேலூயா. எல்லாருடைய ஊழியத்துக்கு இல்ல, எல்லா தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற, எல்லா தேவனுடைய ஊழியர்களாய் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தன்னுடைய மந்தையை பெருக பண்ண வேண்டும். அப்படி இல்லைன்னா அவங்க ஊழியக்காரர்களே கிடையாது. அப்படிதான் வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் சரி, நாம் உலக பிரகாரமான காரியங்களில் பார்த்தாலும் சரி, தன்னுடைய மந்தையை they have to multiply the people those who are in the church. அவர்கள் தன்னுடைய மந்தையை பெருக பண்ண வேண்டும். அதுக்காக தான் நம்ம ஜெபிக்கும் போது கூட பாஸ்டர் அருமையான ஜெப குறிப்புகளை சொல்லும் பொழுது கேட்டுக்கிறதா என்ன, திரும்ப ஜெபித்தவர்களும் அதைத்தான் ஜெபித்தார்கள். ஆகையினால இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற சில காரியங்களை பேசும்படியாக, பெரிய காரியங்களை பேசல, உங்களுக்கு தெரிந்த நீங்கள் பிரசங்கித்த அநேக முறைகள் நீங்கள் பிரசங்கித்திருக்கலாம். ஆனாலும் தேவன் அந்த வார்த்தைகளோடு இடைபெறுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடுவோம். நேற்று மீண்டும் வாக்குமாறாக இருக்கிறதா நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இதோ இந்த அருமையான ஆண்டவரே ஊழியர் ஐக்கியத்திலே தேவனுடைய நாமத்தை போற்றவும் உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நீ தந்த இந்த நல்ல தருணத்திற்காக
ஆண்டவரே, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருக்கும் 1000 நாளை பார்க்கிறோம். உமது பிரகாரங்களில் வாசமாயிருக்கிற ஒரு நாள் அல்லப்பா, ஒரு நொடி மேலானதாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் கடைசி நொடிகளில, கடைசி காலத்துல, உங்களுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிற காலத்துல நாங்கள் வாழ்கிற, நாங்கள் பாக்கியவான்களா இருக்கிறபடினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நான் இந்த நாளிலே உண்மையுள்ள ஊழியர்களின், உண்மையுள்ள ஊழியர்களின், எல்லாமே ஊழியர்கள் தான், உண்மையுள்ள ஊழியர்களின் பொறுப்பு, நமக்கு ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று தேவனினாலே காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஒரு 5 காரியங்களை மாத்திரம் நாங்கள் பார்ப்போம். முதலாவது, வேதாகமமே சொல்லுகிறது ஷெப்பர்ட், அதாவது ஆங்கிலத்தில் நான் சொல்லுகிறேன் ஷெப்பர்ட். ஷெப்பர்ட் என்றால் யார்? மேய்ப்பர். வேதாகமம் என்ன சொல்லுகிறது? போதகர் கிட்ட தான் பேர் மேய்ப்பர். இதே பழைய பாட்டு காலத்தில் எசேக்கியேலை நீங்கள் பார்ப்பீர்கள், தீர்க்க தரிசன புத்தகத்தில் தான் என்ன சொல்லப்படுகிறது? மேய்ப்பர் என்றதான பதம் காணப்படுகிறது. மேய்ப்பர் என்றதான பதம் not only for the pastors, போதகர் பாஸ்டர் என்று நாம் சொல்லுகிறோமே அந்த வண்ணமாக அங்கு குறிப்பிடப்படவில்லை. மாறாக ராஜாக்களுக்கும் என்னதான் பேர்? என்னோட தேவைகளெல்லாம் இங்க இருக்கிறீர்கள். ராஜாக்களுக்கும் மேய்ப்பர் என்றுதான் பெயர், தீர்க்கதரிசிகளுக்கும் மேய்ப்பர் என்றுதான் ஆண்டவர் அழைத்தார். ஆசாரியர்களுக்கும் தேவனை பிடித்தான் அழைத்தார், மேய்ப்பர் என்றே அழைத்தார். ஒருபடி மேலே போய் சென்றோம் என்றால் கோரேசு என் மேய்ப்பர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கோரேசு யார்? கோரேசு யாருங்க? தேவனை அறியாத பெர்சியா நாட்டின் தலைவனாய் இருந்த, அது பெர்சியா நாட்டின் ராஜாவாய் இருந்த நேபுகாத்நேச்சார் பாபிலோன் எல்லா காரியங்களிலும் வீழ்த்தி ஒரு சரித்திர புருஷனாய் இருந்ததான அந்த யாரை பார்த்து சொன்னார்? கோரேசை பார்த்து ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் சொல்கிறார், இவன் என் மேய்ப்பன். யாராவது ஒரு இடத்துல வாசிக்கல பார்ப்போம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம். அவன் என் மேய்ப்பன், அவன் என் மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி, சரி, நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்கிறவர். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அழிக்கும்படியும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் கூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் போன நாடுகளை செவ்வாயாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து நெருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இப்போ யாரை குறித்து இந்த வசனத்துக்கு ஏசாயா சொல்றாங்க? இன்னும் பெயர் சொல்லி இன்னும் அவர் சொல்லவே இல்லை. இதை ஏசாயா தீர்க்கதரிசனமாக சொன்ன பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு கழித்து தான் யார் பிறந்தது? கோரேசு பிறந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அந்நிய தேவனை, அந்நிய புறஜாதியா இருந்ததான அவரையும் தன் மேய்ப்பன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய உள்ளத்தை பார்க்க வேண்டும். அலையா சொல்லுமா? அலையா. அதனால்தான் ஒரு வாரத்திலே நீங்களும் நானும் அந்த வாரத்தில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு நாளிலே நீங்கள் நானும் எங்க இருந்தோங்க? நீங்கள் நானும் அந்த வாரத்தில் இருந்தோம். ஆனால் உங்களை ஆச்சரியமான ஒதுக்கி கொண்டு வந்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு உங்களை என்ன பண்ணாரு? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, சொந்த ஜனமாக, ஈவன் வி ஆர் ஃபியூச்சர் ஜெனரேஷன் அப்படி என்று சொல்லத்தக்கதான நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரராய் ஈவன் வி டு இன்டரக்ட் தி வேர்ட் ஆஃப் காட் as well as ஈவன் வி டு இன்டரக்ட் all the sources and not resources. Resources is different from the sources. நீங்களும் நானும் ரிசோர்ஸை போல மாறாக எனக்கு ஒன்றாக பருவங்களுக்கு நேராக என் கண்களை இருக்கிறேன். நல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரியமான தேவஜனங்களே, நம்ம ஒரு சிறிய சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். கொரோனா
டைம்ல இது ஒரு பெரிய சாட்சின்னு நான் சொல்லலாம். அப்போ அந்த நேரத்துல வெரி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, முதல் லாக்டவுன் வந்து ஒரு ட்ரையல் லாக்டவுன் 22 பிப்ரவரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 25 இருந்து தான் லாக்டவுன் ஃபுல் லாக்டவுன் அறிவிச்சாங்க. ஸோ அந்த 22 லாக்டவுன் அறிவிச்ச உடனே எனக்கு எனக்கு அந்த மாவட்டத்தில் இருந்ததான அதிகாரிகள் தெரியப்படுத்தினாங்க. அப்போ அவ்வளோ அந்த என்ஜிஓஸ் என்ன பண்ண முடியும்னு கேட்டப்ப ஒரு என்ஜிஓ முன் வரல. அப்போ நான் ஒரு சிறிய காரியத்தை செய்வதாக தான் நாங்கள் நினைச்சிருந்தோம். எங்ககிட்ட ₹1 அந்த நேரத்தில் கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு விசுவாசம் மாத்திரம் இருந்தது. நான் பிரேயர் இணைப்புகளில் நடத்துகிற எல்லா இணைப்புகளும் சொல்லிட்டு அந்த இணைப்புகளில் ஜெபிங்க. என்னதுக்காக இதை செய்ய போறோம், என்ன செய்ய போறோம், மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று அந்தந்த காரியங்களுக்கு உணவுப் பொருட்கள் மற்ற காரியங்களை நாங்கள் செய்ய போகிறோம், அதற்காக ஜெபிங்கள் என்று மாத்திரம் சொன்னோம். நீங்க நம்மளாலும் சரி நம்மாட்டே போனாலும் சரி. பிரியமானவர்களே, நான் சென்னையிலிருந்து கிளம்பி இங்க வரும்பொழுது வெறும் ₹5000 காசு வந்தேன். ஆனா நீங்க நம்பவே மாட்டீங்க, ஏறத்தாழ ஒரு 9-10 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த நாட்களில தேவன் உதவி செய்ய கிருபை பாராட்டினார். சொல்லுவாங்க அல்லேலூயா. அது எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியாது, எங்க எப்படி போச்சுன்னு தெரியாது, இதுவரைக்கும் கணக்கும் கிடையாது அல்லேலூயா. ஆனா நமக்கு ஐடி மட்டும் வந்துச்சு ₹62,000. ஏன்டா எனக்கு போட்டீங்கன்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா பிரியமான தேவஜனங்களே, இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், ராஜாக்களுக்கு முன்பாக நாங்கள் இருக்கும்போது தேவன் எங்களுக்கு துணிச்சலை தருகிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். யாரால் அழைக்கப்பட்டோம்? We are appointed people. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணல? உண்மையிலேயே யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறார்? மனுஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணல, மாறாக God has appointed you and me to rule the world and do the ministry. Yes or no? Hallelujah. நீங்களும் நானும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு, அதிகாரத்தோடு செய்வதற்கு, சும்மா செய்வதற்காக அல்ல, மாறாக துணிச்சலோடு செய்வதற்கு, அதிகாரத்தோடு செய்வதற்கு தேவன் உங்களையும் என்னையும் அவர் மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொல்ற மாத்திரம் ஒரு அழகா சொல்லுவீங்களா? நானே இதை பேசணும்னு நினைச்சா, நானே இதை செய்யணும்னு நினைச்சா, நீங்கள் செய்வது லேசான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது யாரும் தடைபடும். அதான் யோபு சொல்லும்போது 42ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவனுடைய சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருந்து நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நம்முடைய ஊழியத்தின் பாதையில தேவன் திட்டமிட்டிருப்பதை, அவர் தீர்மானித்திருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. மேபி சத்துவான நயவஞ்சகமாக காரியங்களை கொள்ளையாட நினைக்கலாம், பிள்ளைகளை கொள்ளையாட நினைக்கலாம், ஊழியத்தில் உள்ள விசுவாசிகளை கொள்ளையாட நினைக்கலாம். ஆகையினால நாங்கள் சோர்ந்து போய் விடாமல், அவன் சிறுவையில் தோற்று போனவன் தான். அழகியா தோற்று போனவன் தான். நாங்கள் தோற்று போனவர்கள் கிடையாது. ஒருவேளை நாங்கள் தோற்று போகிற மாதிரி இருக்குமே ஒழிய, you want me to be to stand again and again. அதான் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நீங்களும் நானும் இருளிலே உட்கார்ந்தால் என் தேவனாகிய கர்த்தர் வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. என்னங்க அமைதியா இருக்கீங்க? நாங்கள் இருளிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். ஏனென்றால் பக்கத்தில் 1000 பேரும் ஒரு வலது வருஷத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அதே உங்களை அணுகவே அணுகாது. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சர்வவல்லவர் விழுவார். அதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்பிவிட்ட இருக்கிறாங்க. தப்பிவிட்டாங்க போனாலும் சரி, என்ன பண்ண மாட்டோம், ஒரு சரியை பண்ண மாட்டோம். அப்படி என்றுதானே வீடு கொண்டு எழுகிற மேய்ப்பர்களாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த பொறுப்போடு நடந்து கொள்ள இந்த நாளிலே உங்களை அழைக்கிறார். அழைப்பிட்டார் மீண்டுமாக ஒரு அழைவோடு இருக்கிறார். ஆகையினால அந்த காரியங்களில நாங்கள் நிலைத்திருப்போம். அந்த டிஆர்ஓ கேட்டார், பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், நீங்களே இந்த சூழ்நிலையில் இருக்கீங்க, உங்களுக்கே வேக்சினேஷன் பண்ணணும், நீங்க எத்தனை பேருக்கு எவ்வளவு செய்வீங்கன்னு என்ன பார்த்து கேட்டார். அடுத்த பதில் எனக்கு என்ன வந்திருக்குன்னு செய்வீங்க? நான் சொன்னேன், சார் இன்னைக்கு நான் 10 ரூபா வச்சிருக்கேன்.
சார் நல்லா கலெக்டர் இருந்தாங்க எல்லாம் நான் சொன்னேன், சார் இன்னைக்கு நான் 10 ரூபா வச்சுருக்கேன், 10 பேருக்கு 1 ரூபா கொடுப்பேன், நாளைக்கு 100 ரூபா வச்சுன்னா 100 பேருக்கு 1 ரூபா கொடுப்பேன், நாளான்னைக்கு அப்படின்னாரு 1,00,000 ரூபா வந்தால் 1,00,000 பேருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன். அதுக்கப்புறம் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் we are not seeking from the earth, we are seeking from above from the God. ஹalleluya. அது ஒரு கிறிஸ்தவர் இருந்தாரு. சார் என்ன சார் சுவிசேஷம் எப்படி சொல்லலாம்னாரு. சுவிசேஷத்தோட நல்லா சொல்லலாம். ஹalleluya. யாருக்கு புரிகிற விதமாக சொல்ல வேண்டுமோ அவரவர்களுக்கு கண்ணார் வாணியில் அவரவர்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும், சொல்லித்தான் ஆக வேண்டும், சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்னைக்கும் அந்த தியாகா சொல்லுவாரு, உங்களால் மாதிரி ஒரு சுவிசேஷத்தை வந்து ஒரு ஆளுக்கு கண்டார். ஏனென்றால் நாங்கள் தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிறோம், எங்களுக்காக அல்ல, எங்களை மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல, நம்முடைய ஊழியர்களை மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். சில கடலை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சில குறித்து மேன்மை பாராட்டினார்கள். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம், நிற்கிறோம், இனிமேலும் நிற்க போகிறோம். கட்டப்படாத சபைகள் இன்றைக்கு சின்னசார தாலுகாவில் இந்த வருடம் கட்டப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அன்றைக்கு எருசலேம் ஆலயம் இடிந்து கிடந்த சூழ்நிலையில் தான் அன்றைக்கு மேய்ப்பனாகிய கோரேசை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளையாகிய என் மேய்ப்பனாகிய கோரேஸ் எதற்காக நியமிக்கப்பட்டார்? இருக்கிறீங்களா? எதற்காக நியமிக்கப்பட்டார்? எதற்காக தேசம் அழைக்கப்பட்டார்? எருசலேமின் ஆலயத்தை கட்டுவதற்காக, எருசலேமின் ஆலயத்தை கட்டுவதற்காக. யார் நியமிக்கப்பட்டது? தாயின் கருவறையிலே, அவர் இன்னும் கருத்த கூட இல்லை, அதற்கு முன்பாகவே ஆண்டவராகிய கிறிஸ்து அவருக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார். இங்க இருக்கிறதான ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இன்றைக்கு மாத்திரமல்ல இனி வருகிற காலங்களிலே ஆகாவே சபையை ஸ்தாபிப்பீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். உங்களையும் என்னையும் சபை கட்டுவதற்கு மாத்திரமல்ல, சபை ஒரு கட்டிடம், இட்ஸ் நாட் a building. சபை என்பது மக்களை சார்ந்தது, அது ஆத்மாவை சார்ந்தது, அது ரட்சிப்பை சார்ந்தது. எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, விளக்கவும் தேவையில்லை. நான் கடந்து சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, அந்த புறஜாதிகளின் ராஜாவாகி இருந்ததான அந்த கோரேசையே பார்த்து என் மேய்ப்பன் என்று சொன்னார். அவருடைய பெரிய ரத்தத்தினாக உங்களை மீட்டு கோடான கோடி தூதர்கள் அவருக்காக இருக்கும் பொழுது உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில அவர் மாறினார். He is 100% God as well as he is 100% human. எப்படி 100% அவர் மனிதனாக இருந்தாரோ அதே போல 100% அவர் தேவனாய் இந்த உலகத்திலே பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று சொல்லி கடைசி பரியந்தமும் அவர் மன்னிக்கிறவராய், அவர் மறக்கிறவராய், அவர் எல்லா காரியங்களிலும் பிரியமானவரே நன்மை செய்கிறவராய், ஒரு நல்ல மேய்ப்பனாக தன்னை அடையாளம் காட்டினது மாத்திரமல்ல, தன்னை நல்ல போதகர் என்று தன்னை அடையாளம் காட்டினது மாத்திரமல்ல, அந்த வழியிலே உங்களையும் என்னையும் நடக்க சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்தின் காரியங்கள் வேறு, ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நல்ல சமாரியனாக, நல்ல போதராக, பிரதான ஆசாரியனாக தன்னையே ஒப்புப்படுத்த பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து தன்னை அனுப்பின குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்த ஊழியத்தை யார் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்? ஹல்லேலூயா. நாம் அல்ல, நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நாங்கள் ஒன்று செய்வோம், தனியாக ஒன்று செய்வோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் கடமை நான் செய்ய வேண்டும், என்னுடைய குடும்பம் செய்ய வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும், என்னுடைய விசுவாசிகள் செய்ய வேண்டும், என்னுடைய ஊழியத்திலே பங்கு வகிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை சிறிதாயினும் பெரிதாயினும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அவர்கள் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும். திருத்தம் செய்ய வேண்டிய காலகட்டங்கள் வந்தால் திருத்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னடா பிரிவுகளை பற்றி நான் பேசல, திருத்தி செய்வது தான் பெருகிறது. Multiple is different than division.
நான் டிவிஷனை பத்தி பேசல, மல்டிபிள்னா பிரிக்குது. இப்ப பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாரு, எத்தனை பேர் வேணும்னு கேட்டா ஆகுமா? அலையா எத்தனை பேர்? 1000 ஆத்மா கேட்டாரு. சரிங்களா? 1000 ஆத்மாவை ஒரே சபையில வச்சு நடத்த முடியுமா? அண்டவரே 100 ஆளை வச்சு பேச முடியல. 100 ஆட்ல ஒரு ஆள் வச்சு, நான் தப்பா சொல்றேன், சாரி, நான் கத்தைக்கு போகிறது. ஆனால் அவர் என்ன பண்ணலாம்? 10 இடத்துல 10 சபையை சாமிக்கலாம். அப்போ 100 ஆச்சு. ரைட்டா? அது உண்மைதானே? 10 இடத்துல 10 சபையை சாமிக்கலாம். நிச்சயமா கரெக்டாக செய்வாங்க. நீங்க நினைத்தால், நான் ஆராதிக்கிற தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் நினைத்தால், அதை நிச்சயமாய் அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் 1000 பேர் நாங்க 10,000 பேர் தரத்துக்கு கட்டத்தில் போய் பாராட்ட வல்லவராய் இருக்கிறார். எனக்கு இன்றைக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி, இந்த சிவசரத்தில் இத்தனை சபைகள் வந்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இல்லையா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தது மனதளவில், உள்ளத்தின் ஆழத்தில் I'm not talking about from my tongue or my mouth, but I'm talking from the depth of my heart. நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் தேவன் தான் இந்த காரியத்தை செய்தாருங்க. பிரியமானவர்களே, வேற யாரும் நான் செய்யல நான் நினைக்கிறேன். எனக்கு இருந்து அம்மையார் சர்ச்சு, அதுக்கப்புறம் அண்ணாநகர் சர்ச்சு, அதுக்கப்புறம் ஏஎஸ்சி சர்ச்சு, இன்னும் ஒரு 2-3 சமயம்லாம் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஆங்காங்கே தேவனுடைய பிள்ளைகள் எழுதி இருக்கிறார்கள். ஆசீர்வாத மலை என்னுடைய தேசத்திலும் என்னுடைய சிவசர பகுதியிலும் பெய்து இருக்கிறதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்னும் அதிகம் பெருக வேண்டும். நம்முடைய சபைகளிலிருந்து இன்னும் அநேக ஊழியர்கள் எழுத வேண்டும். அல்லேலூயா. இது யாருடைய பொறுப்பு? யாருடைய பொறுப்பு? ஒவ்வொரு ஊழியருடைய பொறுப்பு. அதுதான் மத்திய மேய்க்கிறவருடைய வேலையின் பொறுப்பு. பிரியமானவர்களே, ஏசாயாவிலே 44:28 சொல்றாரு, எருசலேமை கட்டுவதற்காகத்தான் யாரை நியமித்தார்? கோரேசை நியமித்தார். புறஜாதியா இருந்தாலும் பரவாயில்லை, யாரா இருந்தாலும் பரவாயில்லை, அவன் என் மேய்ப்பன் என்று ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனானவர் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க.